பவுடரையும் டீ தூளையும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது ஏன் நான் ஊற வச்சேன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பவுடர் தண்ணியை நல்லா புளிச்சு வர வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ் கார்டன். நம்ம கார்டனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே செடியில் நிறைய முட்டுக்கள் வரது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு செடியில் எத்தனை முட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். சுற்றி கிட்டத்தட்ட இது ஒரு 15 முட்டுக்கள் கிட்ட வச்சுருக்கு. இந்த இடத்துலையும் முட்டுக்கள் நிறைய வருது. அந்த மாதிரி 2 மொட்டுக்கள் நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரி இந்த செடியில் ஒரு நல்ல அழகாக மொட்டுக்கள் உள்ள நல்லா வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்கள் செடியிலே நிறைய மொட்டுக்கள் வர்றதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் வச்சுருக்கேன். அந்த டிப்ஸ் என்னன்னு சொல்கிறேன், வீடியோக்குள்ளே வாங்க சொல்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கடுகு உரம் கொடுத்தோம் இல்லையா, கடுகு உரம் கொடுக்கக்குள்ள லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், கடுகும் அந்த டீ தூளும் கலந்தது நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊற வச்ச தண்ணி தாங்க இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஊற வச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட ஆகிடுச்சு. இந்த தண்ணியில் நல்லா நுண்ணுயிரி பாக்டீரியாஸ்லாம் நிறையா வந்திருக்கும். 15 நாள் கிட்ட நல்லா புளிக்க வச்சாச்சு. ஆனால் இது லைட்டாக ஸ்மெல்லு வரும். இது நம்ம செடிங்களுக்கு அந்த டிஏபி கொடுப்போம் இல்லையா, அந்த டிஏபிக்கு ஈக்குவலான இயற்கையான மருந்து. இது ரொம்ப இயற்கையானது. இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் பண்ணி கூட கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிக மொட்டுக்கள் வரத்துக்காக. இதை நம்ம வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல்லு வரும் தான், ஏன்னா ஒரு 15 நாள் கிட்ட ஆனதுனால. இது நம்ம போதுமான அளவுக்கு ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம். இது கூட கொஞ்சம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இது நல்லா எஃபெக்ட் கொடுக்கும். அதனால நம்ம அப்படியே இதை கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி கலந்து தான் ஸ்ப்ரே பண்ணணும். நிறைய இதில் இப்போ போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி கலந்தாச்சு. இந்த கலந்த தண்ணியை ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் செடிங்களுக்கு. இப்போ மணலெலாம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அழுத்தமாக இருக்க மணலாம் நம்ம கொஞ்சமாக நல்லா கலரி விட்டுக்கலாம். செடிக்கு பக்கத்தில் படாத மாதிரி. இந்த மாதிரி பூண்டுலாம் இருக்கும் இல்லையா, அந்த பூண்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம செடி அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம நல்லா தண்ணி கொடுத்தாலும் சரி, அந்த மாதிரி அழகாக செடியை கிளறி விட்டுட்டு தண்ணி கொடுங்க. அதான் அந்த செடி வேருக்கு ஈஸியாக சீக்கிரம். இது ரோஸ் கலரில் பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த பன்னீர் ரோஸ்லேயே கொஞ்சம் பட்டன் ரோஸ் மாதிரி. ஆனால் இந்த ரோஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பூக்கும். இந்த ரோஸு இது ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ், ஆரஞ்சும் ரோஸ் கலரும் கலந்த மாதிரியான ரோஸ் இது. இப்போ இதில் லைட்டாக அந்த பழுப்பு பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த இலையை மட்டும் நம்ம லைட்டாக இது பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பழுப்பு பிடிச்சது நம்ம ஃபுல்லாக சுற்றி எல்லா இலைக்கும் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். இப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதில் ஸ்ப்ரே பண்ணக்குள்ள நம்ம இந்த பூ மொட்டு இருக்கு இல்லையா, அந்த மொட்டுக்களில் படாத மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணணும். அடி வேர்க்கும் அந்த மணல் இருக்கு இல்லையா, அந்த மணலுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா அந்த மொட்டுக்கள் படக்கூடாது. இந்த டிஏபி இருக்கு இல்லையா, அந்த டிஏபி உரத்துக்கு ஈக்குவலான ஸ்ப்ரே இது. அந்த கடுகும் டீ தூள் தண்ணியும் டிஏபி உரத்துக்கு ஈக்குவலானது. இப்போ இந்த இலைகளுக்கெல்லாம் நம்ம லைட்டாக அடிச்சுக்கலாம். இது பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு தண்ணி போதுங்க. அந்த டிஏபி மருந்தே நீங்கள் போட வேண்டாங்க. இதில் இங்கே பாருங்கள், இதோ ஒரு மொட்டுக்கள் இதழ் வந்திருக்கு இல்லையா, அதோ ஒன்று. அந்த மாதிரி இந்த இடத்துல நல்லா பார்த்தா தெரியும். இதெல்லாம் நல்லா இதில் இதழும் மொட்டுக்களும் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் மொட்டுக்கள் வைக்கல, அதனால் இதை நம்ம ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது நல்லா வேருக்கு இறங்குற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக துளிர் வருது நான் தண்ணி அடிக்கிற இடத்துல. இது நல்லா வேருக்கு இறங்குற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.
இந்த செடி சின்ன செடியாக இருந்தாலும் இதில் ஒரு ரோஸ் வச்சு இதோ பார்த்தீங்களா, இதில் ஒரு மொட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த இதழ் வருது. இந்த மாதிரி நான் கொடுக்குற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செடியில் ஒரு செடியில் கிட்டத்தட்ட 15 மொட்டுக்கள் வைக்கிற அளவுக்கு உங்கள் செடி மொட்டுக்கள் வச்சு பூ பூக்கும். நான் கொடுக்குற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொன்னேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.